கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்தது குறித்து விரிவான விளக்கத்தை நேற்றே நான் அறிவித்திருந்தேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் பல்வேறு வினாக்களை என்னிடம் கேட்டு அதற்குரிய பதிலையும் நேற்றே பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொன்னால் அதற்குரிய பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். எம்எல்ஏக்கள் வந்து அசம்பிளியில சொல்லுவாங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கட்சிக்கு ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகைகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்குரிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வடிகட்டிய பொய், உண்மைக்கு மாறான தகவல். பெரிய பதிலை சொல்லிவிட்டேன். அதை என்னுடைய நான் போட்டு ஜீரணித்துக்கிட்டேன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும், அதே போன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் அவருக்கு என்ன நடந்தது வீட்டில் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் மாதிரியான கோரிக்கைகள் முன்வைத்திருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து, 75 நாட்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தீர்கள், முதல்வரை பார்த்தீர்களா? மருத்துவமனையில் நடந்தது என்ன? மாண்புமிகு இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துள்ளார்.
இல்ல, அது விசாரணை முழுவதும் விசாரணை கமிஷனுடைய மூலமாக வெளிவரும். உறுதியாக அமைக்கப்படும். கவர்னர் அலுவல் பயணமாக வெளியூரில் இருக்கிறார். அவர் வந்தவுடன் சந்திப்பேன்.